வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தன்னம்பிக்கை ஃபைசல். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் குடவாசலுக்கு பக்கத்தில் இருக்க பெரும்பனூர்ங்கிற கிராமத்தில் சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான தேவாலயத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். 1855 இந்த பெரும்பனூர் கிராமத்தில் வாழ்ந்த திரு சீனு உடையார் என்பவரால் இந்த தேவாலயம் கட்டப்பட்டிருக்கு. 1855 இருந்து 1871 ஆண்டு வரைக்கும் இந்த தேவாலயத்துடைய கட்டிட பணிகள் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் சில தொய்வுகள்னால 1915 மீண்டும் கட்டிட பணிகள் துவங்கப்பட்டு 1919 பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த தேவாலயத்துடைய சிறப்பு என்னன்னா 20 அடி ஆழமும் 153 அடி உயரமும் கொண்ட சிலுவை வடிவிலான ஒரு தேவாலயம். இந்த தேவாலயம் மிக பிரம்மாண்டமா கட்டப்பட்டிருக்கு. தேவாலயத்துடைய மிக சிறப்பு என்னன்னா அங்க பயன்படுத்தப்பட்ட ஆலயமணி. இந்த ஆலயமணி பிரான்ஸ்ல இருந்து கப்பல் மூலமா நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து இந்த கிராமத்துக்கு கொண்டு வரப்பட்டு இந்த ஆலயத்துல பொருத்திருக்காங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு தேவாலயம், தொன்மை வாய்ந்த ஒரு தேவாலயம், வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தேவாலயம். இந்த தேவாலயத்தினுடைய ஒவ்வொரு விஷயமும் நம்மளை பிரமிக்க வைக்குது. அதனால இந்த தேவாலயத்தை பத்தி இந்த வீடியோல நம்ம பதிவு பண்றோம். வாங்க இந்த தேவாலயத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஹலோ விவர்ஸ், இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா டெல்டாவில் ஒரு பிரசித்தி பெற்ற ஐரோப்பிய கட்டடக்கலையை பயன்படுத்தி கட்டிய ஒரு தேவாலயத்துக்கு முன்னாடி தான் இருக்கிறோம். இந்த தேவாலயத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா இது முழுக்க ஐரோப்பிய கட்டடக்கலையை பயன்படுத்தி கட்டப்பட்ட ஒரு தேவாலயம். 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு தேவாலயம். இந்த தேவாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து நாகப்பட்டினம் போகக்கூடிய அந்த முக்கிய சாலையில் திருவாரூருக்கு முன்னாடியே முகுந்தனூர் அப்படிங்கிற கிராமத்தில் இறங்கி அங்கிருந்து 3 கிலோமீட்டர் நம்ம உள்ளே ட்ராவல் பண்ணோம்னா இந்த பெரும்பனையூர் அப்படிங்கிற கிராமத்தில் இந்த தேவாலயம் இருக்குது. தஞ்சாவூர் டு நாகப்பட்டினம் ரோடு, அங்கே நீங்கள் திருவாரூருக்கு முன்னாடியே முகுந்தனூர் அப்படிங்கிற கிராமத்தில் இறங்கி அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் பெரும்பனையூர் இந்த சின்ன கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தில் கட்டப்பட்டது தான் இந்த தேவாலயம். இதனுடைய சிறப்பு என்னென்னா 20 அடி ஆழம் ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்காங்க. மொத்த உயரம் 153 அடி உயரம். இந்த கோயில் 150 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயிலாக இருந்தாலும் இன்ன வரைக்கும் அதில் எந்த விதமான மாற்றமுமே செய்யாமல் முழுக்க இந்த கோயில் கட்டப்பட்ட ஆண்டிலிருந்து இன்று வரை இந்த கோயில் அதனுடைய இயல்பிலேயே அப்படியே இருக்குது. எந்த விதமான மாற்றமும் இல்லை. நீங்கள் பார்க்குற இந்த காம்பவுண்ட் வாலாக இருக்கட்டும், இந்த மெயின் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய அனைத்துமே இந்த கோயிலில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே, அதில் இருக்கக்கூடிய சிலைகள், அதில் இருக்கக்கூடிய மணிகள், அதில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய அத்தனையுமே 150 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பெரும்பனூர் கிராமத்தில் மரியாதைக்குரிய திரு சீனு உடையார் என்ப ஒரு பண்ணையார் இருந்திருக்காரு. அவர் தான் இந்த கோயிலை இங்கே கட்டி கொடுத்துருக்காரு. இது முழுக்க ஆங்கிலேயருடைய உதவியோடு கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுடைய மிகப்பெரிய சிறப்பு 153 அடி உயரமும் 20 அடி ஆழமும் கொண்ட மிகப்பெரிய ஒரு கட்டிடக்கலையை இது பெற்றிருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு மிகப்பெரிய சிறப்பு. இது அப்படியே நம்ம உள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கோயிலை பற்றி தெரியும். இந்த கோயிலை பாருங்கள், பார்க்குறவங்களுக்கே தெரியும். நம்ம கோயிலுக்குள்ளே இப்போ போகிறோம். இந்த கோயிலில் இந்த படிக்கட்டை பாருங்கள். இந்த படிக்கட்டுலாம் இப்போதைக்கு யாருமே நம்ம பண்ணுறதே இல்லை. எந்த ஒரு புதிய கோயில் கட்டுமானத்துலேயும் இந்த மாதிரியான படிக்கட்டுகள் இது பழமை வாய்ந்த படிக்கட்டுகள். பழைய காலத்து கட்டிடக்கலையில் தான் இந்த மாதிரியான நம்ம ஒரு படிக்கட்டுகளை பார்க்க முடியும். இந்த கட்டிடத்தினுடைய அந்த கட்டிட அமைப்பு முறை அந்த 150 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த பொறியியல் அமைப்பை பயன்படுத்தி, அந்த பொறியியல் முறையை பயன்படுத்தி இந்த கட்டிடத்தை இந்த தேவாலயத்தை கட்டியிருக்காங்க. இது முழுக்க ஐரோப்பிய கட்டிடக்கலையை சார்ந்தது. இதில் இருக்க ஒவ்வொன்றுமே மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரியது. என்ன அப்படின்னா இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பெயிண்டிங்காக இருக்கட்டும், நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு விஷயமுமே 150 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது தான். எதையுமே இப்போதைக்கு நம்ம மாற்றணும். எல்லாமே அந்த காலத்துடைய அப்படியே நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டேர் கேஸு, ஹாலு, இதில் இருக்கிற அனைத்துமே 150 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது தான். எதுவுமே செய்யாமல் இதனுடைய பழமை மாறாமல் இந்த தேவாலயத்தை அதை பராமரிப்பு பண்ணி அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. போதிய வருமானம் இல்லாத காரணத்தினால, போதிய ஃபண்ட் இல்லாததுனால அவங்களால இதை பராமரிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்காங்க. நம்ம அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பழமை வாய்ந்த ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு தேவாலயத்தை தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். தேவாலயத்தை பாருங்கள், இதோடைய கட்டுமானத்தை பாருங்கள்.
இது இந்த செவர்கள் எல்லாமே வந்து அந்த காலத்தில் ஆட்காலம் கட்டப்பட்டது. இந்த பாருங்கள், இந்த போட்டுக்காங்க புனித சூசை மாதா ஆலயம் மறைதிரு வேஷா அடிகள் 14/4/1872 ஆண்டு அடிக்கலிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1872 வருஷம் இந்த தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டு திருப்பலி நடைபெற்றிருக்கு. திரு மு சின்ன உடையார் அவர்களால் 14 ஆண்டுகள் கட்டப்பட்டு அதன் பிறகு திரு பெரியசாமி உடையார் அவர்களால் வந்து திருப்பணி கட்டிடப்பணிகள் முடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் இந்த தேவாலயம் வந்து பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இந்த தேவாலயத்தினுடைய மிக முக்கியமான சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பிய கட்டடக்கலை தான். வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் டெல்டா பகுதியில் வெண்மணியம் கிராமத்தில் வெள்ளைக்காரர்களோட உதவியோட மிக பிரம்மாண்டமான ஒரு தேவாலயத்தை சீனுடையார் அவர்கள் இந்த கிராமத்தில் கட்டி எழுப்பி மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுத்துருக்காரு. இதோட மிக சிறப்பு என்னன்னா, இது இருக்கிற ஒவ்வொரு விஷயமுமே கணித முறைப்படி அமைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இதில் எந்த இடத்துலேருந்து எந்த இடம் பார்த்தாலும் ஒரே அளவுகளோடு இருக்கும். எந்த இடத்துல இருந்து நீங்கள் நோக்கினாலும் அதோடைய கோணங்கள் சரியான கோணங்களாக இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல 45 டிகிரியில் பார்த்தீங்கன்னா அதோட ஆப்போசிட்டில் நின்று பார்த்தீங்கன்னா 45 டிகிரிஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய நீங்கள் ஆர்ச்சி பார்க்கலாம். இந்த ஆர்ச்சி எல்லாமே ஒவ்வொரு ஆர்ச்சும், இந்த இருக்கிற ஆர்ச்சும் கடைசியாக உள்ள ஆர்ச்சும் ஒரே சைஸு. நீங்கள் இருக்கிற சின்ன சின்ன ஆர்ச்சி எல்லாமே ஒரே அளவு இருக்கும், எதுவுமே மாற்றமே இல்லை. இப்போ எல்லாம் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம்னா நிறைய அதில் டைமென்ஷன் வேரியேஷன்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், அப்படியே உள்ளே நம்ம காமிக்கலாம். உள்ள பார்க்கணும். இதோடைய கதவு பாருங்கள். இந்த கதவுகள்லாம் வந்து கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த காலத்தில் நமக்கு இது செய்யப்பட்ட மரக்கதவு. இந்த பிரம்மாண்டமான கதவுகள்லாம் இப்போதைக்கு நம்ம பார்க்க முடியாது. இந்த கதவுகளுடைய உயரத்தை பாருங்கள். இவ்வளோ பெரிய உயர பிரம்மாண்டமான கதவுகளை வந்து இந்த காலத்தில் செய்யணும்னா எத்தனை நாட்கள் ஆகும், எவ்வளவு பொருட்செலவாகும் பாருங்கள். அந்த காலகட்டத்திலேயே எந்த டெக்னாலஜி இல்லாத காலகட்டத்தில் ஒரு பிரம்மாண்டமான கதவுகளை வந்து இந்த தேவாலயத்துக்கு பயன்படுத்தி செஞ்சுருக்காங்க. இதோடைய கட்டுமானங்கள்லாம் ரொம்ப சிறப்பான கட்டுமானம். இதோட ஸ்ட்ரக்சரை பாருங்கள். இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது முழுக்க எல்லாமே வந்து நம்ம நாட்டு கட்டிடக்கலை கிடையாது. இது வந்து முழுக்க ஐரோப்பிய கட்டிடக்கலை சார்ந்தது. இது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தேவாலயத்தினுடைய உட்புறம் வந்து அந்த 150 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள அப்படியே அதே அமைப்போடு தான் இருக்கும். இவங்க எதுவுமே தற்காலத்தில் மாற்றமே செய்யும். அந்த பழமை மாறாமல், அந்த பழமைத்துவம் மாறாமல் எப்படி கட்டப்பட்டு இந்த தேவாலயம் உருவாக்கப்பட்டதோ அதே போலவே இன்று வரை இங்கே உள்ளவர்கள் இந்த தேவாலயத்தை வந்து பராமரிச்சு வருகிறாங்க. இதை பார்க்கக்கூடிய வெள்ளைக்கடை போயிட்டு பார்க்கலாம். இது வந்து 1919க்கு பிறகு இந்த அடிக்கப்படலை அப்படின்னா 1919 அடிச்ச கலர் தான் நீங்கள் பார்க்குறாங்க. இது முழுக்க ரசாயன பெயிண்ட் கிடையாது. இது வந்து அந்த காலத்தில் வந்து மூலிகைகள் பயன்படுத்தி வந்து பெயிண்ட் அடிக்கப்படுறாங்க. அதனால தான் இப்படி ஆண்டுகாலம் வந்து அதோடைய நிறம் வந்தாலும் இன்னைக்கும் நல்ல ஒரு வெள்ளையோட கூட இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சிலையாக பார்க்கக்கூடிய இந்த அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள் இங்கே இருக்கக்கூடிய சேர்ஸு, இந்த போட்டிருக்காங்க இல்லையா டேபிள்ஸு, இது எல்லாமே அந்த காலத்தில் செய்யப்பட்டது. நீங்கள் இந்த உட்காந்துருக்கக்கூடிய அந்த திருப்பலியின் போது பக்தர்கள் வந்து அமர்ந்திருந்து இயேசுவை வழிபடுவதற்கான அந்த உட்காரக்கூடிய அந்த மரக்கட்டில்கள் எல்லாமே அந்த காலத்தினுடைய கட்டில்கள். அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு பிரம்மாண்டமான சிலை, இயேசுநாதர் சிலை. இந்த சிலையை வந்து மாதா வந்து மடியில் வச்சிருக்கிற மாதிரி ஒரு சிலை அமைப்பு ஏற்படுத்திருக்காங்க. இதை பாருங்கள். இது வந்து முழுக்க அந்த 1919 வடிவமைக்கப்பட்ட ஒரு சிலை. இந்த கலர்லாம் எதுவுமே இப்போ அடிக்கப்பட்ட கலர் கிடையாது. எல்லாமே அந்த காலத்தில் அடிக்கப்பட்ட வண்ணம் தான். அந்த வண்ணம் இன்றைக்கும் மங்காமல் அப்படியே பாலிஷாக இருக்குது. இதுதான் என்னுடைய சிறப்பு. நம்ம இப்போ பெயிண்ட் அடித்தோம்னா 10 வருஷம் கூட தாங்காது. ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் இந்த வண்ணங்கள் மாறாமல் இருக்குது. இதுதான் அந்த பழமையினுடைய மிகப்பெரிய ஒரு பலமே. என்ன அப்படின்னா, அது என்றைக்குமே மங்காது, அது வந்து வீணாக போகாது, அது புதுப்பொலியோடு என்றைக்குமே இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒவ்வொரு விஷயமுமே வந்து 150 ஆண்டு காலத்துக்கு முன்பு உள்ளது தான். இது எதுவுமே வந்து மாற்றப்படலை, எதுவுமே மாற்றவும் படலை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு மாதா செடி இருக்குது. இதில் இருக்க அந்த வடிவம் பாருங்கள், இந்த மர வேலைப்பாடுகள் பாருங்கள். இதெல்லாம் 150 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மர வேலைப்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சிலை இருக்குது. இந்த சிலையும் 150 ஆண்டுகளுக்கு முன்பு வைக்கப்பட்ட சிலை. இயேசுநாதர் படுத்திருக்கிறது மாதிரி, சிலுவையில் அறையப்பட்டு அவரை மீட்டெடுத்து படுத்திருக்கிற மாதிரியான ஒரு சிலை. ரொம்ப பார்க்குறதுக்கு நமக்கு வந்து உணர்வுபூர்வமாகவும் உணர்ச்சி பூர்வமாக இருக்குது. பழமை வாய்ந்த ஒரு தேவாலயத்தில் உள்ள பேசுறதுக்கு இதோடைய முழுக்க அந்த கட்டுமானத்தை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்க ஒவ்வொரு
விஷயமே வந்து பிரம்மாண்டமாக 183 அடி உயரம் கொண்ட ஒரு தேவாலயத்தை கட்டுவதற்கு தற்போதைய சூழலில் நமக்கு எவ்வளோ எந்திரங்கள் தேவைப்படும், எவ்வளோ மேன் பவர் தேவைப்படும், எவ்வளோ பொருட்செலவு தேவைப்படும். ஆனால் அந்த காலகட்டத்தில் குறைந்த டெக்னாலஜி இருக்கிற காலத்தில் 150 வருஷத்துக்கு டெக்னாலஜி பெருசாக இருந்திருக்காரு. மாட்டு வண்டிகளும் மாடுகளும் விலங்குகளும் சாதாரண மனிதர்களையும் கிராமப்புற மக்களையும் எல்லாரையும் ஒன்று திரட்டி வெள்ளைக்காரர்களுடைய பங்கோடு இந்த தேவாலயத்தை சீருடையாளர்கள் இந்த பெரும்புநீர் கிராமத்தில் ஒரு பிரம்மாண்டத்தை கட்டி எழுப்பியிருக்காருன்னா எவ்வளோ நாட்கள் இந்த வேலைகள் நடந்திருக்கும், எவ்வளோ அர்ப்பணிப்போடு நடந்திருக்கும். ஒவ்வொரு வேலைப்பாடுகளையும் பார்த்து 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 செதுக்கி இந்த தேவாலயத்தை கட்டி எழுப்பியிருக்காங்க. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்துமே முழுக்க முழுக்க எல்லாமே 150 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள பொருட்கள் தான். எதுவுமே தற்கால பொருட்கள் அல்ல. நீங்கள் பார்க்கக்கூடிய மரமாக இருக்கட்டும், இதில் வரையக்கூடிய வண்ணங்களாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய ஓவியங்களாக இருக்கட்டும், இந்த ஓவியங்களால் 150 ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்ட ஓவியம். இது வந்து மூலிகைகளால் ஆக்கப்பட்ட அந்த வண்ணங்களால் செய்யப்பட்டதுனால இன்ன வரைக்கும் அதனுடைய பொழிவு மாறாமல் இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாமே இந்த இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே 150 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளது. வெள்ளைக்காரர்களுடைய பங்கோடு கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு தேவாலயம். இதனுடைய கதவுகளை பாருங்கள், இந்த ஜன்னல்கள் பாருங்கள், இது எல்லாமே மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது. என்னுடைய ஜன்னல்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜன்னல்கள் பார்க்க மர வேலைப்பாடுகள் பாருங்கள், தொழில்நுட்பத்தை பாருங்கள், அதில் ஒரு கலாச்சாரம் பொழிவு இருக்கிறது, ஒரு கலாச்சார உணர்வு அதை பார்க்கக்குள்ள நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். 150 ஆண்டுகளுக்கு முன்பு நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளோ சிறந்த ஒரு வேலைப்பாடு, கலைநுட்பத்தோட ஒரு பாரம்பரியத்தோட ஒரு சிறப்பான ஒரு கட்டிடக்கலையை வந்து யூரோப்பியன் கட்டிடக்கலையை சார்ந்த ஒரு கட்டிடத்தை கட்டி எழுப்பியிருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ ஒரு அறிவாளிகளாக அறிவார்ந்த சமூகமாக நம்மளுடைய சமூகம் இருந்திருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 செஞ்சிருக்காங்க. இந்த மர வேலைப்பாடுகள்லாம் 30 வருஷம் செஞ்சிருக்காங்க. இப்போ எல்லாம் இதை செய்ய முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆட்களும் அறிவு திறமையும் இந்த ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் எனக்கு தெரியும். இந்த பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது இந்த மாதிரியான ஆலயங்களை இப்போது கட்ட முடியுமா அப்படின்னா சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருப்பாங்க. ஏன்னா பழமையோடு கட்டுறது தான் முக்கியம். ஒரு 500 அடி 1000 அடி நம்ம வீட்டில் பில்டிங்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி பழமைத்துவத்தோடு கட்ட முடியுமா? இதுக்குள்ளே வரும்போதே நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, இதுக்குள்ளே வரும்போதே நமக்கு ஒரு உணர்வு கிடைக்குது. அந்த சந்தோஷத்தை இப்போதே என்ன கொடுத்துமானா 1000 கேள்விகளுக்கு விட்டுவிடுது. இதை பாருங்கள், ஒவ்வொரு விஷயமே வந்து 150 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள விஷயங்கள் தான். இந்த மரப்பேலைகள், இருக்கக்கூடிய வேலைப்பாடுகள், இங்கே சிலைகள் எல்லாமே 150 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளது. பார்க்கும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வம். இந்த கோயிலுக்கு, இந்த தேவாலயத்துக்கு 150 ஆண்டுகாலம் முன்பு கட்டப்பட்ட இந்த தேவாலயத்துக்கு உங்களால் முடிந்த ஏதாவது பண உதவி செய்ய முடியும்னா செய்யுங்க. ஏன்னா கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலமடைஞ்சு வருது. சிதிலமடைஞ்சு வர்றதுனால இதை பராமரிப்பு பணிக்காக அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. இப்போ எல்லாரும் நம்ம வந்து பணம் கொடுத்து உதவணும் அப்படின்னா இந்த திருக்கோயில் மீண்டும் புதுப்பொலியுடன் மிகச்சிறந்த வேலைப்பாடுகளுடன் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும். கொஞ்சம் கொஞ்சம் கிராக்ஸ்லாம் விழுந்து மழை தண்ணிலாம் உள்ளே வரதா சொல்கிறாங்க. கொஞ்சம் செவர்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணி நம்ம மீண்டும் வந்து இந்த கோயிலுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த கோயில் வந்து ஒரு புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமான உலக பிரசித்தி பெற்ற கோயிலாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வந்து கிறித்தவ திருச்சபைகளிலே மிக முக்கியமான கோயில்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுத்திருக்காங்க. விஜய் சேதுபதி எடுத்த படம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து குற்றம் 23 அந்த படத்தினுடைய ஷூட்டிங் இங்கே தான் நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய திரைப்படங்களுக்கும் இந்த கோயிலை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் இந்த 150 ஆண்டுகால பழமை வாய்ந்த இந்த கோயிலுக்கு உங்களால் முடிந்த உதவியை யாராவது செய்யும் பட்சத்தில் இந்த கோயிலுக்கு பராமரிப்பு ஒரு விதமாக அவங்க செஞ்சு கோயிலை மறுபடியும் புதுப்பொலியோட கொண்டு வந்து மக்களுடைய பயன்பாட்டை பார்த்து மிகப்பெரிய பழமை வாய்ந்த ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு கட்டிடக்கலையை காப்பாற்றுறதுல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த பங்கு இருக்கணும். இந்த தேவாலயம் மீண்டும் ஒரு கம்பீரமான தோற்றத்தை அடைவதற்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள். நாங்கள் வந்து இந்த வீடியோக்கு எண்ணிலேயே இதோடைய டீட்டெயில்ஸ் போடுறோம். அந்த டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அவங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணினீங்கன்னா அவங்க அதில் கிடைக்கிற ஃபண்டு மூலமாக இதில் இருக்கிற எல்லா பராமரிப்பு வேலைகளையும் செஞ்சு இந்த கோயிலை வழி புதுப்பொலியோட மக்களுடைய பயன்பாட்டை கொண்டு வருவாங்க. புதுப்பொலியோட இந்த கோயில் திரும்பி வரும்பொழுது இது மிகப்பெரிய உலக பிரசித்தி பெற்ற ஒரு மிகப்பெரிய தேவாலயமாக வரும் அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கிறதுக்கு இல்லை.
ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு பழமையான ஒரு அந்த காலத்து கட்டிடக்கலையை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு நம்ம ஒருத்தருக்கு இருக்குது. மதங்கள் சார்ந்து இல்லாமல் மனிதர்களாக நம்ம இணைந்து இந்த ஒரு தேவாலயத்துக்கு நம்ம ஏதாவது நம்ம உதவி பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு 150 ஆண்டுகால பழமை வாய்ந்த கட்டிடம் பாதுகாக்கப்பட்டு நம்மளுடைய வருங்கால சந்ததிகள் இந்த இடத்துக்கு வந்து அந்த கட்டிடக்கலையை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்து நிச்சயமாக இருக்குது. அது நம்ம வந்து செய்யக்கூடிய பொறுப்பும் கடமை நமக்கு இருக்குது. ஹலோ விவர்ஸ், நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மணி கிட்டத்தட்ட 3 டன் எடை கொண்டது. இந்த மணியை வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரான்ஸ்லேருந்து கப்பலில் கொண்டு வந்து கரூரில் இறக்கி கரூர்லேருந்து ட்ரெயின் மூலமாக இங்கே கொண்டு வந்து இந்த மணியை தேவாலய மணி இங்கே வந்து பொருத்தியிருக்காங்க. இந்த மணியுடைய மொத்த வெயிட்டு 3 டன் எடை கொண்டது. இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மணியை வந்து நம்ம வந்து வேளாங்கண்ணியில் கூட பார்ப்பது கஷ்டம். அப்பேற்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த ஒரு தேவாலய மணியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மணி வந்து கிட்டத்தட்ட 3 டன் எடை கொண்டது. ஸ்பெயின்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. கப்பல் மூலம் ஸ்பெயின்லேருந்து கொண்டு வரப்பட்டு இங்கே வந்து ட்ரெயின் மூலமாக கரூர்லேருந்து கொண்டு வந்து இதை தூக்கி மாட்டியிருக்காங்க. 3 டன்னை 150 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தூக்கி இதை பொருத்தியிருப்பாங்கன்னு பாருங்கள். இதுக்கு எவ்வளோ வேலைப்பாடுகள் இருந்திருக்கும். இது எவ்வளோ ஒரு கலைநயத்தோடு இந்த மணியை வந்து பொருத்தியிருக்காங்க. இங்கே செய்யப்பட்ட ஒவ்வொன்றுமே பிரம்மாண்டம். எல்லாமே பிரம்மாண்டத்தினுடைய நோக்கத்திலேயே தான் இந்த கட்டிடக்கலையும் இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா விஷயங்களுமே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். 150 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு திட்டத்தோட ஒரு பார்வையோட ஒரு விஷனோட இந்த மணியை வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸ்பெயின்லேருந்து. புனித சூசைப்பருடைய நினைவாக கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மணியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதோடைய அளவு மிகப்பெரிய அளவாக இருக்குது. இதோடைய வெயிட்டு 3 டன்னுன்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அந்த கட்டமைப்புக்கு பக்கத்தில் இந்த மணியை வந்து பொருத்தியிருக்கிறாங்க. தற்காலத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கு மிகப்பெரிய ஆட்களுடைய மேன் பவரும் பொருட்செலவும் நேரமும் செலவாகும். ஆனால் 150 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இதில் வந்து ஒரு 3 டன்னு மணியை பொறுத்துறதுக்கு அவங்க எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க பாருங்கள். எந்த டெக்னாலஜியுமே இல்லாத காலத்தில் ஒரு மணியை வந்து ஸ்பெயின்லேருந்து கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு மனித உழைப்போட இந்த மணியை வந்து இந்த இடத்துல பொருத்தியிருக்காங்க. அந்த மணியை பொருத்துவதற்கு ஒரு கட்டுமானத்தை ஏற்படுத்தியிருக்காங்க பாருங்கள். இதுதான் சிறப்பு. அந்த மணியை சாதாரணமாலும் பொருத்திடல, அதுக்கு ஒரு கட்டுமானம், அதுக்கு ஒரு தனியாக ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த மணியை வந்து பொருத்தியிருக்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய சிறப்பு. இந்த மணியினுடைய மொத்த எடை 3 டன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஸ்பெயின்லேருந்து வந்ததாக சொல்கிறாங்க. இங்கே இருக்க ஒவ்வொன்றுமே நமக்கு பிரமிப்பை ஏற்படுத்துது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த தேர் வந்து இதுவும் பழமையான தேர் தான். இது 1919 வடிவமைக்கப்பட்ட தேர் தான். எவ்வளோ ஒரு நுட்பமாக மர வேலைப்பாடுகளோட இந்த தேரை வடிவமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். ரொம்ப சிறப்பான ஒரு சப்பரம் வந்து இங்கே இருக்குது. ஒரு பழமை வாய்ந்த சப்பரத்தை இன்னும் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பழமை மாறாமல் இருக்குது. எவ்வளோ அழகாக இந்த ஒரு சப்பரத்தை வந்து அவங்க வந்து அந்த காலகட்டத்தில் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதோடைய வேலைப்பாடுகளை பாருங்கள், அதோடய நுட்பத்தை பாருங்கள், அதோடய கலை அழகை பாருங்கள். எவ்வளோ அழகாக வேலைப்பாடுகள் இருக்குது, எவ்வளோ சிரமம் எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அதில் பண்ணியிருக்க ஒவ்வொரு வேலைப்பாடுகளுமே பிரமிப்பாக இருக்குது. எவ்வளோ ஒரு கலைநயத்தோட ஒரு தொழில் நுணுக்கத்தோட இந்த ஒரு சப்பரத்தை வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். இப்போலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நம்ம பார்க்குறது ரொம்ப அரிது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த தேவாலயத்தில். ஒரு கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்பு வடிவமைக்கப்பட்ட அந்த சப்பரம் அப்படிங்கும்போது அதை பார்க்கும்போதே நமக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த மர வேலைப்பாடுகள் பாருங்கள், கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாமல் அதை இன்னும் புதுசாக இன்னும் நேற்று செஞ்ச சப்பரம் மாதிரியே இருக்குது பாருங்கள். அதுதான் அதோடைய சிறப்பு. 150 ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்ட சப்பரம் அப்படின்னா இதை பார்த்தாலே யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு என்னுடைய வேலைப்பாடுகள் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். 150 இயர்ஸ் பழமை வாய்ந்த சப்பரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் கொஞ்சம் கூட நிறம் மங்கலை. இப்போல்லாம் எதுவுமே பெயிண்ட்லாம் அடிக்கலை, இது அப்போ அடித்த பெயிண்ட்டு தான். எந்த அளவுக்கு ஒரு கலை நயமும் தொழில்நுட்பமும் பயன்படுத்தியிருக்காங்க நம்முடைய மூதாதையர்கள் பாருங்கள். ரொம்ப அழகான சப்பரம் இந்த கோயிலில் இருக்குது, இந்த தேவாலயத்தில். இங்கே உள்ள ஒவ்வொன்றுமே நமக்கு ஆச்சரியமூட்டுது. இந்த சப்பரம் இருக்கிற அந்த அறை கூட அந்த ஆங்கிலேயர்கள் முறைப்படி கட்டப்பட்ட அறை. அந்த செவத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதோடைய கட்டுமானமே இன்னும் உறுதியாக இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அவ்வளோ சிறப்பாக வந்து கட்டியிருக்காங்க. அந்த டேப்பர் ஒர்க்லாம் எவ்வளோ அழகாக பார்த்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. அந்த மேலே ரூஃப் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். வுட்டில் பண்ணியிருக்காங்க ரூஃப். இது வந்து பார்க்கும்போது ஒவ்வொன்றுமே சிறப்பு. எல்லாருமே வந்து இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பான ஒரு இடம் டெல்டாவில் இருக்குது.
தஞ்சாவூர் டு நாகப்பட்டினம் ரோட்டில் முகுந்தனூருங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் பெருமணியர் கிராமத்தில் இருக்குது. முகுந்தனூரில் இறங்கி 4 கிலோமீட்டரில் வந்தோம்னா இந்த ஊருக்கு வந்து சேர்ந்துடலாம். உங்கள் எல்லோருக்கும் எங்களது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் பெருமண்ணையூர் பங்கு தந்தை அருள் திரு ஆல்பர்ட் செல்வராஜ். கடந்த 2 ஆண்டுகளாக இந்த பங்கிலே பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இந்த 2 ஆண்டுகளாக இந்த ஆலயத்தை பற்றி நான் ஆய்வு செய்தபோது 1870 கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆலயமானது கட்டப்பட்டு இன்றளவு இந்த நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயம் ஐரோப்பிய கட்டடக்கலையை ஒத்து கட்டப்பட்டிருக்கின்றது. இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பிரான்சிலிருந்து இறக்குமதி செய்திருக்கின்றார்கள். யூரோப்பியன் காத்திக் ஸ்ட்ரக்சர் என்கின்ற முறைப்படி கட்டப்பட்ட இந்த ஆலயத்தினுடைய கோபுரத்தினுடைய உயரமானது 153 அடி உயரமாகும். இது இந்த ஆண்டு புனித சூசையப்பருக்கென்று ஒப்புக்கொடுக்கப்பட்ட ஆண்டு. இந்த ஆலயத்தினுடைய பாதுகாவலர் இயேசுவினுடைய தந்தையாகிய புனித சூசையப்பருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயமாக இது இருக்கின்றது. 1870ஆம் ஆண்டு அப்பொழுது இருந்த திருத்தந்தை அந்த ஆண்டை சூசையப்பருக்கு என்று ஒப்புக் கொடுக்கின்றார். அது 150 ஆண்டுகளுடைய நினைவாக இந்த ஆண்டு சூசையப்பருக்குரிய ஆண்டாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அதனால் இந்த ஆலயத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்ந்ததாகவே நாங்கள் கருதுகின்றோம். இந்த ஆலயம் பழம்பெருமை வாய்ந்த இந்த ஆலயம் இன்றளவிலே கால ஓட்டத்திலே நாளடைவிலே இது சிதிலமடைந்து இது பாழ்பட்டு கிடப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதை இந்த பழமை மாறாமல் இதை இன்று புதுப்பிக்க வேண்டிய கால கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். அதனாலே அன்பார்ந்தவர்களே, இந்த பழமை மாறாமல் புதுப்பிக்கக்கூடிய அந்த பணியை செய்யக்கூடியவர்கள், இந்த பணிக்கு தங்களுடைய தாராள பொருளுதவி செய்ய முன்வருபவர்கள் யாராக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுமாறு இந்த காணொளி வாயிலாக உங்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுக்காக நாங்கள் இங்கு ஜெபிக்கின்றோம். இந்த ஆலயத்திற்கு வருவதற்கு வழி என்பது தஞ்சாவூரிலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் கொரடாச்சேரிக்கு அடுத்து இருக்கக்கூடிய முகந்தனூர் ஆர்ச் அங்கே இறங்கி அங்கிருந்து நேராக வடக்கு நோக்கி அந்த எண்கண் ரோட்டில் வருவோமே என்று சொன்னால் 5 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த ஆலயமானது அமைந்திருக்கின்றது. திருவாரூர் தஞ்சை சாலையிலே எண்கண் ஆர்ச்சிலிருந்து இறங்கி 5 கிலோமீட்டர் தொலைவிலே பெரும்பண்ணையூர் அழகிய கிராமத்தில் இந்த மிகப்பெரிய ஆலயம் அமைந்திருக்கின்றது. இங்கு வந்து உங்களுடைய குடும்ப தேவைகளுக்கெல்லாம் ஜெபித்து செல்லுமாறு உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். குழந்தை புனித சூசையப்பர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.